வாழ்ந்திடவே, அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே, ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்பனை பண்போடு நாம் வாழுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரமே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு வாழ்த்து வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது பொது காலத்தினுடைய 30வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்வையற்றிருந்த மனிதன் புது பார்வை பெற்று புதிய மனிதனாக இந்த உலகத்தில் வருகிறார். அதே போல நாமும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே அப்படியே விட்டுவிட்டு அந்த கடந்த கால வாழ்க்கையில் இருந்த நன்மைத்தனங்களை எடுத்துக்கொண்டு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, நம்மில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு போன்ற நல்ல மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே குடிகொள்ள வர வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியானது நம்முடைய குடும்பங்களிலே உடல் நோயினால் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த நேரத்தை நாம் வேண்டுவோம். இந்த தூய மறையுண்மைகளில் பக்தி உணர்வோடு பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனைகளால், சொல்லால், செயலால் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி
தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்புமாக. என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பார்வையற்றோருக்கும் கால் ஊனமற்றோருக்கும் ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். எரோமியா 31 அதிகாரம் 7 முதல் 9 வரை இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின் தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியிருக்கிற தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகின் கடை எல்லைகளினின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்கள் பார்வையற்றோரும் கால் ஊனமற்றோரும் கருவுற்றோரும் பேர்கால பெண்டிரும் அடைக்கர். பெரும் கூட்டமாய் அவர்களை இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எபிராயுமோ என் தலைப்பிள்ளை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலைமான்கள் நீரோடை தேடும், இந்த நீதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும், இந்த நீதயம் இறைவனை நாடும்.
இதயம் இறைவனை நாடும். மெல்கிசாதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றுமே குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுமின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்ளவில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வரப்பட்டது. அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றுமே குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவாவும் நற்செய்தியை எடுத்தோதும் ஏழில் நிறை பாதங்கள் பேறு பெற்றன. உன் நாமத்தை புகழ்ந்தேத்தும் நாவும் புகழ்மிக்கதே. சொல் பதித்திடும் நெஞ்சம் பெருமை மிக்கதே. சொல் பதித்திடும் சிந்தையும் சேவை மிக்கதே. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 10, வாழ்வு தரும் இறை சொற்றொடர்கள் 46 முதல் 52 முடிய. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 10, வாழ்வு தரும் இறை சொற்றொடர்கள் 46 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு
இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கின. பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவரிடம் வழி நடந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரவை, மனித வரலாற்றிலேயே இரண்டாக புரட்டி போட்ட ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து. இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து கிமு கிபி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. காரணம், அவருடைய வாழ்வு பலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட காரணத்தினால், சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட்ட காரணத்தினால் அவருடைய அந்த கால அளவைத்தான் இன்று நாம் 2021 என்று சொல்லுகிறோம். 2021 என்பது எது? இயேசுவினுடைய பிறப்புக்கு பிறகு 2021 ஆண்டு என்பதை சுட்டி காட்டுகின்றது. பாருங்கள், கடந்த பாதையிலிருந்து புதிய ஒரு பாதைக்கு, புதிய ஒரு வாழ்வுக்கு இயேசுவினுடைய பிறப்பு வழிகோலி இருக்கிறது. பழைய அடிமைத்தன வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு இயேசுவினுடைய பிறப்பு அந்த இடத்திலே வழிகாட்டி இருக்கிறது. இந்த இடத்திலே நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற போது 2 சிந்தனைகள் எனக்கு தோன்றியது. ஒன்று, பார்வையற்ற மனிதர் என்று நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வையற்றவர் என்று சொல்லுகின்ற போது அவர்களை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பிறவியிலேயே பார்வையற்றவர்களாக இருப்பவர்கள். இன்னொன்று, இடையில் பார்வையற்றவர்களாக, ஏதாவது ஒரு காரணத்தினால் பார்வையற்றவர்களாக மாறியவர்கள். பிறவியிலேயே பார்வையற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது அவ்வளவு கஷ்டமாக அது தெரியாது. ஆனால் பார்வை இருந்து மீண்டும் பார்வை போய்விட்டாது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் தான் பார்த்திமேயு. பார்த்திமேயு இந்த இடத்துல அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தான் வெளியே இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறையும் சத்தம் போடுகின்ற போது, கத்துகின்ற போது அவரை அமைதியாக இரு என்று சொல்வது வழக்கம். ஆனால் இயேசு அந்த வழியாக செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடனே இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் என்னுடைய பார்வை கிடைத்துவிடும், நான் நலன் பெறுவேன் என்பதை அவர் பார்த்திமேயு நன்கு அறிந்திருந்தார், தெரிந்திருந்தார், புரிந்திருந்தார். இதுதான் உண்மை. எனவே தான் அவருடைய அந்த கடந்த அந்த இருளான அந்த சூழலில் இருந்து இயேசுவை என்று பார்த்தாரோ, எங்காவது பார்ப்பதற்காக முன் வந்தாரோ, அவரை தேடி வந்தாரோ, அந்த நேரத்தில் அவர் புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம், இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்கள் கடவுளை பற்றி அறிந்து கொண்டு அவர்களுடைய அந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்வுக்கு கடந்து செல்ல வருகின்ற போது அவர்கள் மீண்டும் பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை நோக்கி பயணிக்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில் புதியதொரு மாற்றம் ஏற்பட்டது. இன்று நற்செய்தி வாசகத்தில் இந்த பார்வையற்ற மனிதன் பார்வை பெறுகின்ற போது அதற்கு முன்னதாக 2 முக்கியமான தன்மைகளை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஒன்று, பார்வை பெறுவதற்காக அவர் ஓடி வருகின்ற போது அவருடைய மேலுடையை தூக்கி எறிந்துவிட்டு அவர் புறப்பட்டு செல்கிறார் என்பதை நற்செய்தியில் வாசிக்கிறோம். 2வது, இயேசுவை தேடி வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலுடையை தூக்கி எறிதல் என்பது தன்னுடைய கடந்த வாழ்க்கையை, அந்த பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக எறிந்துவிட்டு நான் புதிய வாழ்க்கைக்கு செல்கிறேன் என்பதை சுட்டி காட்டுகிறது. அவன் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தார்? பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்.
பிச்சை எடுக்கின்ற போது அந்த உடையை அவர் அணிந்திருந்தால் மட்டும்தான் ஒரு சில அவருடைய பரிதாபத்தை பார்த்து அவர்கள் பிச்சை கொடுப்பார்கள். இனிமேல் அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நான் கடந்து செல்ல போகிறேன், நான் பார்வை பெற போகிறேன் என்ற ஒரு உணர்வை அவர் பெற்றவுடனே அந்த துணியை முற்றிலுமாக தூக்கி எறிந்து விட்டு ஓடி சென்று இயேசுவை பார்க்கிறார். எப்போது இயேசுவை பார்க்கிறாரோ, அந்த இடத்துல செல்கிறாரோ, உடனடியாக அவர் பார்வை பெறுகிறார். புதிய ஒரு மனிதனாக அந்த இடத்திலே வலம் வருகிறார். எவ்வளவு மகிழ்ச்சி! ஆனால் ஒன்று இயேசு சொல்கிறார், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. என்னது? உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அந்த பார்த்திமேயனுடைய நம்பிக்கை அவரை புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சமூகத்திலும் எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான இருளான சூழல்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் வந்தவுடனே அப்படியே முடங்கி போய் விடுகிறோம். மீண்டும் புதிய வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பல நேரங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. கடந்த 2 வாரத்திற்கு முன்னதாக ஒரு குடிமகன், அதாவது மது அருந்துகின்ற ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், என்னால் என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி வருவது மிக கடினமாக இருக்கிறது, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கிறேன், வர முடியவில்லை என்று அந்த மனிதர் குறிப்பிட்டார். பல நேரங்களில் நாம் இருக்கக்கூடிய நிலையில் அப்படியே முடங்கி போய் இருக்கிறோம். அதிலேயே அடிபணிந்து அந்த அடிமையாகி விடுகிறோம். அந்த அடிமை நிலையிலிருந்து புதிய வாழ்வுக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என்னுடைய குணநலம் என்ன, என்னுடைய பழக்க வழக்கம் என்ன, எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு புதிய நிலைக்கு கடந்து வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? நீங்களும் நான் சற்று சிந்தித்து பார்ப்போம். பார்த்திமேயும் அவருடைய மேலுடையை எடுத்து தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, புதிய பார்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடி வந்தார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்திருக்கலாம், கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம், தடைகளை அனுபவித்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தூக்கி வந்து விட்டு இயேசு நமக்கு வாழ்வு தருவார் என்ற ஒரு உணர்வு, என்னால் முடியும், நான் நம்பி எந்த காரியத்தையும் முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை நம்ம ஏற்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் கடவுளை நோக்கி வருகின்ற போது, புதிய பார்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்ற போது புதிய மனிதர்களாக வாழ முடியும். எனவே இயேசுவிடம் அந்த புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வர வேண்டி இந்த நாளிலே திருப்பலியில் வேண்டுவோம். ஆமீன். எழுந்தின்று நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவரிடம் எடுத்து சொல்வோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை
அன்புமிக்கவர்களே, புதிய பார்வை பெற்ற மனிதர்களாக இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் உருக்கமாக வேண்டுவோம். அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இருளான சூழ்நிலைகள் இருந்தபோது எங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். கஷ்டமான தருணங்கள் வந்தபோது எங்களை கடந்து வர செய்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள் வந்தபோது அதை எதிர்கொண்டு செல்வதற்கான ஆற்றல் தந்திருக்கிறேன். அப்பா தந்தையே, எங்களுடைய வாழ்க்கையில் வந்த பல்வேறு விதமான நோய் நொடிகள் வந்தபோதும் அதிலிருந்தும் கடந்து வருவதற்கு நீ அருளை கொடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டது போல அந்த பார்வையற்ற மனிதன் இயேசுவை தேடி வந்தபோது, உம்மை நாடி வந்தபோது அவர் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய பழைய வாழ்க்கையை முழுவதுமாக முற்றிலும் மறந்துவிட்டு உம்மை நோக்கி நாங்கள் வருகின்ற போது, அந்த மனிதரை போல நம்பிக்கை நிலைத்திருக்கின்ற போது நாங்கள் அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு புத்தொழிற்சி பெற்ற மனிதர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தாரும். அப்பா தந்தையே, இந்த நாளிலே இது காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மது ஆசிரை அருளை நிறைவாக பொழிய செய்வீராக. நாங்கள் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ வர வேண்டும் உம்மை வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும்
வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியிலும் இருந்து அழைக்க திருவுளமானா. இவ்வாறு இருளிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு நீர் எங்களை அழைத்ததா. நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கைகளா கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை வீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த நாளிலே இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கூடிய உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. புதிய பார்வை பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு வழிகாட்டுவீராக. தந்தையே, உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்தில் உன் பாதம் தருகிறோம். ஆண்டவரே, நீ அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர். உம்மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவான குணநலத்தை கொடுக்கக்கூடியவர். எனவே ஒவ்வொருவரும் குணம் பெற, நலம் பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தருவீராக. வல்லமை மிக்க இறைவாம், இனி தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய மனிதர்களாக வலம் வரவும், அதில் வரக்கூடிய தடைகள், சவால்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு செயல்படவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவல தூய காவல் தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர்கள், புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
உரியதே. இறைமகன் நேசு போதித்தவாறு இறையாட்சி இந்த மண்ணில் வளர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம்
பாவம் போக்குபவர். செந்தரியின் வீருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய், அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உன் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை
வேண்டுகின்றோ. அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புது பார்வை பெற்ற மனிதர்களாக வாழ சென்று வாழுங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாய். அனைவருக்கும் துணை புரிந்தாய். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே என்றென்றும் போற்றுதற்குரிய தூயன கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம்.